செய்றாங்க. பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், ஸ்கேனிங் அது இது அப்படின்னு பல மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறாங்க. கடைசில ஒரு பதிலும் கிடைக்கல. எஸ், உடல் உள்ளுறுப்பும் எடுக்கல, எந்தவித கெமிக்கல் போட்டு மம்மி மாதிரி பதப்படுத்தவும் இல்ல. 3000 வருடம் அதுவும் கடல் தண்ணிலேயே இருந்தும் கூட எப்படி இந்த ஃபிரௌனோட உடல் அழுகாம முழுசா இருக்கு அப்படின்னு குழம்பி போறாரு டாக்டர் மோரிஸ். இப்பதான் சக ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வந்து இதே அரசன் ஃபிரௌனை பத்தி குர்ஆன் மற்றும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஏன் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல டென்ஷனான டாக்டர் மோரிஸ், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அதெல்லாம் அறிவியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள், நான் பாடியை ரிசர்ச் பண்ணியே எனக்கு உண்டான பதிலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆராய்ச்சியை தொடங்குறாரு. நாட்கள் கடக்குது, பல ஆராய்ச்சியாளர்கள் தளர்ந்து போறாங்க. டாக்டர் மோரிஸ்க்கும் எதனால இந்த பாடி அழுகாம இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு பாடிக்கு ரிசர்ச் பண்ணி ஒரு துளி கூட ரிசல்ட் கிடைக்காம எனக்கு இருந்ததே இல்லையே அப்படின்னு விரக்தியில இருந்த டாக்டர் மோரிஸ் இப்போ கடைசி ஆப்ஷனா சக ஆராய்ச்சியாளர் சொன்ன குர்ஆன் மற்றும் பைபிளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் மோரிஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால அவருக்கு பைபிளை பத்தி ஆல்ரெடி தெரியும். சரி, இஸ்லாமியர்களோட குர்ஆன்ல ஃபிரௌனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சும்மா தான் படிச்சு பாப்போமே அப்படின்னு 1400 வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த குர்ஆனை எடுத்து ஃபிரௌனை பற்றி எந்த பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ். டாக்டர் மோரிஸ் புனித நூல் குர்ஆன்ல அரசன் ஃபிரௌனை பத்தி அப்படி என்னதான் படிச்ச